மிகவும் பிரபலமான துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா சினிமா துறை தான். அதுல தனக்கான இடத்தை பிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலயும் ஒருத்தர் உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்னா அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். டைரக்டர் சிவாவுடன் நம்ம அஜித் சார் 4வது முறையாக கூட்டணி அமைச்ச போது நிறைய விமர்சனங்கள் எழுந்துச்சு. போதும் அஜித் சாரை விட்டுடுங்க அப்படின்னு நிறைய ரசிகர்களும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆன பிறகு அதை பார்த்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. நல்ல விமர்சனங்கள் வந்து வசூலிலும் படம் மாஸ் காட்டியது. படம் பார்த்தவர்களுக்கு மட்டும் இல்லாம படம் எடுத்தவர்களுக்கும் மகிழ்ச்சியை தந்திருக்கான். இத்துடன் இந்த படத்தை வாங்கி வெளியிட்ட விநியோகிஸ்தர்களும் பெரும் மகிழ்ச்சியில தான் இருக்காங்க. அஜித் சாருடைய விஸ்வாசம் படம் தமிழ்நாட்டு பாக்ஸ் ஆபீஸ்ல 75 கோடி ரூபாய் விநியோகிஸ்தர் பங்காக பெற்று அதிக அளவுல வசூல் செய்த படமாகவும் மாறி இருக்கான். இந்த படம் நேற்று 50வது நாள் கடந்திருக்கு. அதிலும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து மட்டும் இந்த படம் 125 திரையரங்கள்ல ஓடி இருக்கான். தமிழகத்தையும் தாண்டி பெங்களூர், இலங்கை, கனடா போன்ற இடங்களிலும் அமோகமாக இந்த 50வது நாளை கொண்டாடி இருக்காங்க. மேலும் இந்த கொண்டாட்டங்களை எல்லாம் பார்த்த சிவா உருக்கமாக ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாய் தேங்க்யூ தல அஜித் சார், தல ஃபேன்ஸ், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சினிமா லவர்ஸ், சத்யஜோதி பிலிம், மை டீம் ஃபார் த பிளஸிங், லவ்விங், இன்ஸ்பைரிங் சக்சஸ் ஆஃப் விஸ்வாசம், வில் ஒர்க் ஹார்ட் அண்ட் சின்சியர், வில் ப்ரே ஃபார் ஹெல்த், ஹாப்பினஸ் அண்ட் சக்சஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு உருக்கமாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இவரை தொடர்ந்து வெற்றி திரையரங்கு உரிமையாளரும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. 50 நாட்களை கடந்த நிலையிலும் இன்னும் விஸ்வாசம் படத்திற்கு தான் அதிகம் கூட்டம் வருது அப்படின்னும், கடைசி நேரத்துல புக்கிங் ஓபன் செய்தாலும் நேற்று மாலை 6:45 மணிக்கு விஸ்வாசம் காட்சிகளை அதிக பேர் புக் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 50 days of solid run, so man screen celebrating the 50 day. We being the last 5 screens to start bookings, still Viswasam will be the highest footfall of the day. Thala fans base this man holds to tremendous அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காரு. இப்படி விஸ்வாசம் படத்துடைய 50வது நாள் நேற்று பல இடங்கள்ல செம்மையாக செலிப்ரேட் பண்ணிருக்காங்க தல ரசிகர்கள். அதிலும் ஒரு சில தல ரசிகர்கள் செய்த காரியம் அனைவரையும் நெகிழ வச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில உள்ள ரோஹிணி சில்வர் ஸ்கிரீன்ல விஸ்வாசம் படத்துடைய 50வது நாள் கொண்டாட்டத்திற்கு அந்த ஸ்கிரீன் மீது புல்வாமா அட்டாக்கில் இருந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இந்த புகைப்படம் தற்போது இணையதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. மேலும் இந்த செயலை கண்டு பலரும் நெகிழ்ந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தல ரசிகர்கள் செய்த இந்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.